கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மறுபடியுமாய் உம்முடைய தேவனுடைய நாமம் ஒவ்வொரு பெண்கள் மத்தியில், ஸ்பெஷலாக நம் ஸ்திரீகள் மத்தியில் இந்த நாட்களில் பேசுகிறனால ஸ்திரீகளை பற்றி தான் அதிகமாக நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ அந்த காரியத்துக்காக நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாம் இத்தனை நாள் நம்ம படித்த எபிசோட்ஸ்லாம் ஏவாள் அம்மா பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்திரீகளுடைய காரியங்கள் எவ்வளோ முக்கியமானது. ஸோ மறுபடியும் அதை தான் நான் பேசணும்னு பார்க்குறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லார தலைவனிங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு சொல்லி தரணும். நம்ம பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவர், இந்த வேதத்தை எழுதினவர், அந்த வேதத்தை எழுதினவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க. எத்தனையோ ரகசியங்கள், ஒவ்வொரு வருஷம் வேதத்தை வாசிக்கும் போது ரகசியங்கள் தான். ஸோ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகிறாருன்றது தெரியல. அவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். தலைமை நீங்கி ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களை உடையற இருக்கிற தேவாதி தேவன், நீர் கர்த்தாதி கர்த்தர், நீர் ராஜாதி ராஜா. இந்த வேளையிலே ஆவியானவரே நீங்கள் எங்களிடத்தில் பேசுங்க. எங்களுக்கு கற்றுக்கொள்கிறதுக்கு எங்கள் மனதை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். வீண் சிந்தனைகளும் வீண் காரியங்கள் வந்து எங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. விதைக்கப்படுகிற விதையாகப்பட்டது 100 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ளே காணப்படணும். ஆசீர்வதிங்க. மீட்பரேசு நம்ம தாழ்மையாய் கெஞ்சி கேட்க நல்ல தாப்பனே, ஆமென். இன்றைக்கு தியானத்துக்கென்று நம்ம படிக்க போகிறது நம்ம ஏவாள் அம்மா பற்றி தான். எலும்பு 4 உருவாக்கப்பட்ட தாய். எலும்பு ஆதாமுடைய சரீரத்திலிருந்து எடுக்கப்பட்டு கோஹேர் மாதிரி, அதாவது ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் அதை காக்கிறதுக்காக தான் அவங்க வேலை கொடுக்கப்பட்டது. யாருக்கு? நம்ம ஆதாமுக்கு. அவங்களுக்கு எத்தனையோ அனிமல்ஸ் இருந்தது, ஆனால் அவருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எதுலையுமே இல்லை. கர்த்தர் அதை உணர்ந்தார். ஆதாம் தனிமையாக இருக்கிறத கர்த்தர் உணர்ந்து ஏவாள் அம்மாவை உருவாக்குனாங்க. தேவ சாயலின்படியும் தேவ ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்டது மனுஷனும் மனுஷன். அப்போ நம்ம எவ்வளோ விலையேற பெற்றவர்கள் இல்லையா, விசேஷித்தவர்கள். நான் மறுபடியும் அதை சொல்லணுன்னாக்கா, தேவ சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன் மனுஷி. நம்ம படித்தோம், அவங்களுடைய 3 பிள்ளைகளை பற்றி படித்தோம். அந்த அம்மா நிச்சயமாக பேசியிருப்பாங்க ஆண்டவருடைய சத்தியத்தை. அந்த அம்மா தேவனுடைய சத்தத்தை ஏதேன் தோட்டத்தில் கேட்டவங்க, அவங்கள தேவனோடு பேசினவங்க, அவங்க தேவனோடு உறவாடினவங்க. அந்த ஐக்கியம் நிச்சயமாக ஒரு நல்ல இம்பேக்டில் இருந்திருக்கும். அதை பைபாஸ் பண்ணி அதில் ஒரு டவுட், சஸ்பிஷன், நீ தேவனை போல நீ ஆகலான்னு சொல்லிட்டு அந்த டிசெப்ஷனுக்குள்ளே கொண்டு வந்தான் பாருங்க சாத்தான். அதில் ஏவாள் அம்மா விழுந்த பிறகு அந்த வெறுமை
அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சாங்க. ஏதேன் தோட்டத்தில் துரத்து விட்டாங்க. அந்த வெறுமைக்குள்ளே இருந்தாங்க. அந்த வெறுமையில் தேவனுடைய அன்பை உணர முடியலை. அந்த அன்பு எவ்வளவா இருந்ததுன்னு சொல்லிட்டு நிச்சயமாக காயினுக்கும் ஆபேலுக்கும் பின் நாட்களில் சேத்துக்கும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம படித்தோம் 3ஆம் அதிகாரம் கடைசியில் அவர்கள் தேவனை தேடி அவரை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள்னு வரும். அந்த வசனத்தை வாசிங்க. உண்மையாகவே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவர்கள் தேவனை தேட ஆரம்பித்தது. சாப்டர் லாஸ்ட் வர்ஸ். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். தொழுது கொள்ளுறதுனா என்ன? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனை தொழுது கொள்ள அதாவது தேவனை ஆராதிக்கிறது. அதுதான் முழுமையா. அதாவது அவங்களுடைய எந்த ரிசர்வேஷன் தாட்ஸ் எதுவுமே இருக்கும். முழு இருதயம், முழு ஆத்மா, முழு மனது, முழு பலத்தோடு தேவனை தேட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்ன அவங்க இழந்து போகிறாங்க பார்த்தீங்களா? அந்த இழந்து போகும்போது அந்த சிச்சுவேஷன் எப்படி சாத்தான் எப்படி கொண்டு வரான்றது யோவான் 10 போட்டிருக்கு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் போட்டிருக்கு. அவனை பற்றி வேதத்தில் அவனை பற்றி சொல்லப்பட்ட வசனம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இதுக்கு முந்தின வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது, நானே வாசல். வாசிங்கம்மா. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். தேவன் நமக்குள்ள வந்தாக்கா நமக்குள்ள நிறைவு. இப்போ நல்ல நம்ம முன்னாடி வைக்க வேண்டிய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தொழுது கொள்வோமானால் ஜீவன் நமக்கு என்ன கிடைக்கும்? ஜீவன். அதுவும் பரிபூர்ணமான ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறது. இது சாய்ஸ் நம்மக்கிட்ட தான் இருக்கு. எவ்விதமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஆண்டவர் ஏதேன் தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு குறை இல்லை. பாருங்க, அவங்க முன்னாடி எல்லாத்தையும் புசிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை மாத்திரம் புசிக்காத. இன்னைக்கு அந்த காரியத்தில் ஒரு தோல்வி அடைந்ததுனால முழு மனுக்குலமும் தேவனை விட்டு அகன்று போயாச்சு. இதுக்கு தான் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த பூமிக்கு வந்தார். நம்மை ரட்சித்து நமக்கு பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவனை இழந்துட்டாங்க. ஏதேன் தோட்டத்தில் அந்த ஜீவனை இழந்துட்டாங்க. அந்த ஜீவனை இழந்த பிறகு அவரால் இருக்க முடியல. அந்த வசனம் நிறைவேறிச்சு இல்லையா? ஸ்திரீனுடைய வித்து உன் தலையை நசுக்கும். அந்த நசுக்கிறதுக்காக தான் அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு சொல்லி தான் வந்தார். இந்த காரியத்தில் அவன் என்ன பிளான் வச்சு செய்கிறான்றது தான் அடுத்த வசனம். அவனை பற்றி கூப்பிடுற வார்த்தை என்ன?
பிசாசானவன் யாரு? திருடன். ஆதாம் ஏவாளுடைய ஆசீர்வாதத்தை திருடினான், கொன்னுட்டான். தேவனுடைய ஐக்கியத்திலேருந்து அவங்கள கொன்று அழிச்சிட்டான். எவ்வளோ அழகா ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பின் பாதை வச்சிருக்கிறாரு. தெய்வஜனமே நல்லா யோசிங்க. நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எப்படியாகனா தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கணும். அதுக்கு மாறா எந்த விதத்துலையும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. எந்த விதத்துலையும். அவனை பற்றி சொன்ன வார்த்தை என்ன? திருடன், கொல்றவன், அழிக்கிறவன். எந்த விதத்துலையும் இடம் கொடுக்கக்கூடாது. அவனுடைய தாட் நம்ம வாசிச்சிருக்கோம். நம்ம மனசில் தாட் போடுவான். அந்த தாட்டை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அவனோடு இணைஞ்சிருவோம். எவ்விதமாக ஏவாளம்மா அவன் போட்ட தாட் அவங்க அக்செப்ட் பண்ணாங்க. அந்த அக்செப்ட் பண்ணனால தான் அந்த கனி எடுத்து புசிச்சாங்க. இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கனாக்கா பாருங்க, அவ்வளோ நாள் ட்ரை பண்ணியிருப்பான். ஆதாம் கிட்ட அவனுடைய காரியம் நடக்கலை, ஏவாளம்மா கிட்ட தான் நடந்தது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை ஸ்திரீகள் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது நம்மளுடைய லைஃப்பில், நம்ம ஜீவியத்தில், நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு ஏரியாலையும் ஞானமாக நடக்கிறதுக்கு கர்த்தருடைய வசனத்தை நம்ம முன்னாடி. ஸோ திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கு அவன் வரான். ஆனால் ஏசப்பா வர்றது எதுக்காக? நமக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவும் வந்து. இப்போ இந்த திருடனை பற்றி சொல்லப்பட்டன. இந்த திருடன் யார்? அவனை பற்றி என்ன சொல்லுது? சாத்தான். ஆதி முதல் கொண்டு அவன் கொலைபாதகனாக இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள் என்ன, அவன் எப்பேற்பட்டவன் என்பதை நம்ம இன்னைக்கு வாசிச்சுட்டு நம்ம இதை நம்மளுடைய லைஃப்பில் எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை முடிக்கும் போது நான் ஒரு பெரிய ஒரு காரியத்தையும் நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எவ்விதமாக அவனுடைய தந்திரத்தில் மக்களை கவுக்குறான்னு சொல்லிட்டு, தெய்வ வசனத்தோடு நம்ம இருந்தோன்னா, அவரோடு ஜெபத்தில் ஐக்கியமாக இருந்தோன்னா, அவருடைய வார்த்தையில் நிலை நிற்போமானால் அவனுடைய காரியம் நம்மக்கிட்ட வராது. ஆனால் கொஞ்சம் நமக்கு இடம் கொடுத்தோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுவான். அதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எடுங்க ஏசாயா. அவன் யார்? ஏசாயா 14:12 வாசிக்கலாம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்கப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களிலுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றுப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து
சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோடே கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகிப்போன கிளையைப் போலவும் பட்டயக்குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கிறவர்கள் போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எரிந்துவிடப்பட்டாய். நீ அவர்களோடே அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கொடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை செய்கிறவர்களுடைய சந்ததி ஒருபோதும் பேர் பெறுவதில்லை. அவன் புத்திரர் எலும்பித் தேசத்தை சுதந்திரிக்க கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாதபடிக்கு அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஏதாவது அவர்களுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா பாருங்க, இந்த வசனத்தை அப்படியே நம்ம பிரேக் பண்ணி பார்க்க போறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். பெருமை. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினாயே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாய். அவனுடைய என்ன மனசுல என்ன இருந்தது? வானத்துக்கு ஏறுவேன். அவன் திங்கிங்ல தான். சி த பாயிண்ட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்களுக்குள்ள அவன் தாட்ஸை போடுவான். பெருமை, பெருமை முக்கியமாக அவனுக்குள்ள வந்தது என்ன? பெருமை. இப்போ அந்த எண்ணம் வந்த உடனே கர்த்தர் என்ன பண்ணார்? கீழே தள்ளினார். 30 முக்கோடிகளை தேவ தூதர்கள் அவனோடு ஒத்து போனாங்க. இதுதான் வேத சரித்திரம், வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். இன்னைக்கு தேவ வசனத்தை நம்ம பிடிச்சிருக்கோம். அவனுடைய எண்ணம் என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கவும். இந்த தேவ தூதனாகிய லூசிஃபர் கீழே தள்ளும்போது அவனோடு சேர்ந்து 30 முக்கோடிகளும் கீழே விழப்பட்டார்கள். அவனுடைய இடத்துல தேவன் மனுஷன் ஆதாமையும் மனுஷி ஏவாளையும் வைத்து கர்த்தர் எதிர்பார்த்தது ஆராதிக்க வேணும், அவரை துதிக்கணும், அவரை பாடணும், அவருக்கு செய்ய வேண்டிய அங்கீகாரத்தை நம்ம செய்யணுன்ட்டு கர்த்தர் எதிர்பார்த்து வைத்தார். அந்த இடத்துல அவனால் இருக்க முடியல. கீழே அவனுடைய இடம் எங்கன்னா, இந்த பூமிக்கும் தேவனுடைய பரலோகத்துக்கும் நடுவில் இருக்கிற இடம்தான் அவனுடைய இடமா இருந்தது. இன்னைக்கு பூமியை சுற்றி திரிஞ்சிட்ருக்கான். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, யோபு 1ஆம் அதிகாரத்தில் அவன் எப்படி வந்து ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கிறான்றதை நம்ம பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். அவனால் மனுஷனுக்கு நல்லதே செய்ய மாட்டான், நல்லது செய்ய வாய்ப்பே கிடையாது. அவனுடைய வேலை என்ன? திருடவும் கொல்லவும் அழிக்கணும்.